டிசி டாக்ஸ் நிகழ்ச்சிக்குள் உங்களை நாங்கள் வரவேற்றுக் கொள்கின்றோம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் இந்த நாட்டினுடைய அரசியலுக்குள்ளார, குறிப்பாக முஸ்லிம் சமூகம் அரசியலிலே அனாதையாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது. இப்படி மறுக்கப்படுற நேரத்தில் இதற்கான மாற்று தீர்வுகளாக நம்ம எதை முன்வைக்கலாம், நம்ம என்ன அரசியலை பண்ணணும், இல்லைன்னா நம்ம சாதாரண பொதுமக்கள் என்ன கேட்கணும், என்ன பேசணும் அப்படிங்கிறத சில நபர்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறது பொருத்தமாக இருக்கும். அநேகமான சொசைட்டிஸுக்குள்ள, அநேகமான கவுன்சில்ஸுக்குள்ள மெம்பராக இருக்கிற ஒருத்தர், அதே நேரத்தில் இந்த நாட்டினுடைய அநேகமான பிரச்சனைகள் தொடர்பாக பகிரங்கமாக பேசக்கூடிய ஒரு பெண்ணாலுமே, குறிப்பாக இந்த நாட்டினுடைய வக்குப் சொத்துக்கள் பறிபோகின்ற பொழுது அதற்கு எதிராக பேசிய ஒருவர் டாக்டர் மரீனா தாஹா ரிஃபாய். உங்களை நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கிறோம். கொஞ்ச காலமாக அமைதியாக இருக்கிற மாதிரியே இருக்குது. நீங்கள் என்னாச்சு? சத்தமே இல்லையே இப்போ. அப்படின்னு இல்லை, இருக்கிற விஷயங்களை பற்றி அந்தந்த நேரங்களில் பேசுகிற இடங்களில் பேசப்பட்டு கொண்டு தான் இருக்குது. அந்த நேரங்களில் நானும் பேசுகிறேன். இந்த நாட்களில் இந்த பாம்பு எபிசோடுக்கு பிறகு முஸ்லீம்களுடைய குரல் எங்கே ஒலிச்சாலும் அது ஒரு பிரச்சனைக்கு இட்டு செல்லக்கூடும்னு சொல்கிற அந்த பிரச்சனையால் நிறைய முஸ்லீம்கள் பேச வேண்டிய இடங்கள்ல கொஞ்சம் அடக்கித்தான் பேச வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஏனெண்டா எங்களோட நாட்டு சமுதாய நிலை அப்படி இருக்குது, நாட்டு அரசியல் நிலை அல்லது நாட்டுடைய பொது நிலை அப்படியாக இருக்கிறனால சில இடங்களில் பேசுவதன் மூலமாக ஏதாவது ஒன்றை சாதிக்கலுமாக இருந்தால், நடத்த முடியுமா இருந்தால் பேசுவது நல்லது. ஆனால் சேகுவேரா ஒரு இடத்துல சொல்லியிருந்தார், என்னுடைய ஞாபகம் சரின்னா, எப்போ உனக்கான உரிமைகளுக்காக நீ குரல் கொடுக்கவில்லையோ அப்பொழுது நீ மட்டுமல்ல உன் சமூகமே நசுக்கப்படும் அப்படின்னு. அந்த புரட்சி வெறும் ஒருத்தரால் வந்த புரட்சி கிடையாது. கடைசியில் கியூபாவையே மாற்றியமைச்ச ஒரு புரட்சியாக மாறி இருந்தது. இன்றைக்கும் வல்லரசுகள் பார்த்து பயப்படக்கூடிய ஒரு நாடாக அந்த நாடு இருக்குது. அப்படி இருக்கிற நேரத்தில் இலங்கைக்குள்ள பொதுவாக முஸ்லிம்களுக்குன்னு சில கட்சிகள் பிரதிநிதித்துவப்படுத்தப்படுது. குறிப்பாக ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸ், அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ், இன்னும் பல கட்சிகள், குதிரை சின்னங்கள், அதே போன்று தராசு சின்னம், இப்படி பல சின்னங்களில் பல கட்சிகள் இருக்குது. இத்தனை கட்சிகள் இருந்தும் நாடாளுமன்றத்துக்குள்ள 19க்கும் மேற்பட்ட முஸ்லீம் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருந்தும் இந்த முஸ்லீம் சொசைட்டி அனாதையாக்கப்பட்டிருக்குதுன்னா ஏற்றுக்க முடியுமா? அது இன்றைய கால அரசியல் நிலை அப்படி. முஸ்லீம்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அதுதான் நிலை. அதாவது அரசியல் என்றது ஒரு நாட்டை ஆளுவதற்காக வருகின்ற விடயமாக இருந்தால், முஸ்லீம்களோ முஸ்லீம் அல்லாதவர்களோ ஆளுவதற்கான, அது வழிநடத்துவதற்கான, நல்ல விடயங்களை சாதிப்பதற்கான விடயங்களில் முயற்சி செய்வார்கள். ஆனால் எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டும் அரசியல் என்பது தங்களுடைய சொந்த தேவைகளுக்காக, சொந்த வருமானத்துக்காக, சொந்த பதவியை நிலைநிறுத்தி கொள்வதற்காக நடத்தப்படுகின்ற ஒரு விடயமாக, அனாவசியம் என்று தெரிந்து கொண்டும், அந்நியாயம் என்று தெரிந்து கொண்டும் அவர்கள் கையுயர்த்தும் பொழுது இது பிழை என்று தெரிந்து கொண்டும் செய்கின்ற ஒரு கூட்டமாக அந்த அரசியல்வாதிகள் இருக்கின்ற காரணத்தினால் முஸ்லீம் சமுதாயம் மட்டுமல்ல, முஸ்லீம் அல்லாத சமுதாயமும் கூட அனாதையாக்கப்பட்டு விட்டது என்று தான் நான் நினைக்கிறேன். குறிப்பாக மர்ஹூம்களான ஏசிஎஸ் ஹமீட், அதே போல் அஷ்ரஃப், இது போன்ற பெரும் பெரும் தலைவர்களினுடைய பாசறைகளை கண்ணால் பார்த்தவர்கள் நீங்கள். அவர்களினுடைய செயற்பாடுகளை நீங்கள் கண்ணால் கண்டவர்கள். அவர்களினுடைய அரசியல் வியூகங்கள், அவர்களினுடைய அரசியல் திட்டங்கள், அவர்களினுடைய அரசியல் காய் நகர்த்தல்கள் தொடர்பாக நேரடியாக கண்டவர்கள் நீங்கள். அப்படிப்பட்ட தலைவர்களினுடைய பண்புகள் இப்பொழுது இருக்கின்ற தலைவர்கள் என்று தங்களை அழைத்து கொள்ளக்கூடியவர்களிடம் கொஞ்சமேனும் இருக்குதுன்னு நம்புறீங்களா? ஒரு சொட்டும் இல்லை என்பதை பகிரங்கமாக பயமின்றி நிச்சயமாக சொல்லலாம். அவர்களே எனக்கு நேரடியாக தெரியும். அவர்களை நான் மிக நெருக்கமாக அறிந்திருந்தவள் என்ற முறையில் அவர்களுக்கென்று ஒரு கனவு இருந்தது, ஒரு நிலைப்பாடு இருந்தது, சில பாலிசிஸ் இருந்தது. இதைத்தான் நான் செய்வேன், இதை நான் செய்ய மாட்டேன் என்ற அந்த உறுதிப்பாடு இருந்தது. மற்றும் அவர்களுக்கு முஸ்லிம் சமுதாயத்துக்கு ஏதாவது செய்ய வேண்டும், ஏதாவது சாதிக்க வேண்டும்,
அதன் மூலமாக முஸ்லிம் சமுதாயத்தை உயர்த்த வேண்டும் என்ற ஒரு நோக்கம், ஒரு ஆவல், ஒரு ஆர்வம் அவர்களுக்கு உண்மையாகவே இருந்தது. அந்த உறுதிப்பாடுள்ள மக்கள் எவரும் இல்லை என்று தான் நான் கருதுகிறேன். சிலர் சில நல்ல விடயங்களை செய்கின்றார்கள். ஆனாலும் பொதுவாக பார்க்கும் பொழுது பாவத்துக்கு அச்சம் இல்லை, பணத்துக்கு ஆசை மற்றும் பதவிக்கு ஆசை, தங்களுடைய கருத்துகள் பாலிசிஸ், அதாவது நான் இந்த நோக்கத்துடன், இந்த எண்ணத்துடன், இந்த கோட்பாடுகளுடன் இருக்கின்றேன் என்ற அந்த உறுதிப்பாடு இல்லை. கிடைத்த இடத்துக்கு வசதியாக இருந்தால் அந்த பக்கம் பாயக்கூடியவர்களாக இருக்கின்ற பொழுது, அதான் இப்போ எனக்கும் புரியாமல் இருக்குது. 20க்கு கையை தூக்கி கோட்டாவை வலுப்படுத்தி அத்தனை ஜனாசாக்கள் எரிக்கப்படுகின்ற பொழுது அமைதியாகவோ இல்லை ஆக்ரோஷமாகவோ இல்லை அதற்கு எதிராகவோ குரல் கொடுத்து கொண்டிருந்தாலும் அந்த பிரதான கதிரையை வலுப்படுத்தியவர்கள் இன்னைக்கு இஸ்ரேல் காசா பிரச்சனையை பார்க்குற நேரத்தில் இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹுவுக்கு இடி விழணும்னு பாராளுமன்றத்தில் பேசுகிறாங்க. ஆனால் அன்னைக்கு ஜனாசாக்கள் எரிக்கப்படுகின்ற பொழுது கையை கட்டிட்டு இருந்தவங்க, கையை தூக்கினவங்க. இப்படியான ஒரு 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 இந்த வார்த்தையை பாவிக்கிறது தப்பில்லைன்னு நினைக்கிறேன். ஒரு கேவலமான அரசியல் இந்த சமூகத்துக்குள்ளே செய்யப்படும்னு கனவுல கூட நினைச்சிருந்தீங்களா? நிச்சயமாக அது கேவலம் தான். அது அவர்களுக்கும் தெரியும், எல்லோருக்கும் தெரியும். அவர்களுக்கு பல இடங்களில் நானும் போயிருக்கக்கூடிய சில சந்தர்ப்பங்களில் சில முஸ்லீம்கள், மிகச்சில முஸ்லீம்கள் பயமின்றி அச்சமின்றி, நீங்கள் ஏன் இப்படி இந்த மோசமான வேலைகளை செய்கின்றீர்கள், ஏன் இப்படி நீங்கள் கேவலமாக நடந்து கொள்கின்றீர்கள் என்று கேட்கப்படும் பொழுதும் கூட அது அவர்களுக்கு உரைப்பதும் இல்லை, அது அவர்களுக்கு ஒரு கவலை ஏற்படுத்துவதும் இல்லை. அதன் பிறகும் சொன்னவரை பார்த்தே நன்றாக சிரித்து கொண்டு போயிட்டு வருகிறேன் என்று சொல்லிவிட்டு போகக்கூடிய தலைவர்கள் தான் இருக்கிறாங்க. அதாவது மானம் ரோஷம் எதுவும் இல்லாதவர்கள் என்று தான் நான் சொல்லுவேன். அதே நேரத்தில் இப்போ மறைந்த தலைவர் அஷ்ரஃபினுடைய ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்பட வேண்டும், அவருடைய சம்பந்தப்பட்ட சகல விடயங்களும் அதற்குள்ளே உள்ளடக்கப்பட வேண்டும் என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஒரு தொகையை ஒதுக்கி இருக்கிறார். என்னுடைய ஞாபகம் சரி என்றால் 20 மில்லியன் ரூபாய்கள். இதனை வைத்து ஒரு பக்கம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹரீஸ் ஏதோ நான் தான் அந்த பணத்தை கேட்டெடுத்தேன், நான் தான் அஷ்ரஃபினுடைய அருங்காட்சியகத்தை அமைக்கப் போகிறேன் என்ற கோணத்திலே பேசிக்கொண்டிருக்கிறார். உண்மையில் அஷ்ரஃபினுடைய அருங்காட்சியகம் இப்பொழுது அமைக்கப்பட வேண்டும், அதுதானா இப்போ சொசைட்டியோட தேவை? ஆப்வியஸ்லி நாட். இது இப்படித்தான் இருக்கிற பிரச்சனைகளை மக்களுடைய இந்த கண்ணோட்டத்துக்கு முன்னால் கொண்டு வராமல் அவங்கள திசை திருப்புறதுக்கு வேறு தேவையில்லாத ஒரு விடயத்தை உருவாக்குவது எங்களுடைய அரசியல் தலைவர்களுடைய மிக 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 காமனான பொதுவான பண்பு. எந்த ஒரு பிரச்சனை வரும் பொழுதும் இன்னும் ஒரு பிரச்சனை இலகுவாக தீர்க்கக்கூடிய அல்லது அழகான அல்லது பெரிய விஷயங்கள் சாதிப்பது போன்ற தோற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயத்தை தொடங்குவார்கள். அதை பார்த்து மக்கள், எங்களுடைய மக்களும், ஸ்ரீலங்கா மக்கள், முஸ்லீம்கள் மட்டுமல்ல முஸ்லீம் அல்லாதவர்களும் பிரபாகரன் கூட கூறினார் என்று சொல்லுவார்கள். இவர்களுக்கு 7 நாட்களுக்கு தான் நினைவிருக்கும், அங்கால அவர்களுக்கு நினைவிருக்காது. அது உண்மை. எங்களுடைய மனிதர்கள் மிக இலகுவாக மறக்கக்கூடியவர்கள், மிக இலகுவாக அநியாயங்களை, தீமைகளை இந்த அரசியல்வாதிகள் செய்திருக்கக்கூடிய எந்த ஒரு கெட்ட விடயங்களையும் ஒரு கிழமையில் மறந்து விடுவார்கள். மீண்டும் அதே கூட்டத்துக்கு, அதே மக்களுக்கு, அதே மனிதர்களுக்கு ஓட்டு போட்டுக்கொண்டு அவர்களை தூக்கி வைத்து கொண்டு போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். எனவே இது முஸ்லீம்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் இப்போ எலெக்ஷன் வரும் பொழுது நிச்சயமாக முஸ்லீம்களை பகடைக்கையாக வைத்து விளையாடத்தான் போகிறார்கள். ஆனால் அது இப்பொழுதே நடந்து கொண்டு இருக்கிறது டாக்டர். ஏன்னா பொதுவாக இந்த பாதாள குழு உறுப்பினர்கள், அண்டர் கிரவுண்டில் ஒர்க் பண்ணக்கூடியவங்க ஒரே இடத்துல இருக்கிறது கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு சேஃப்டி கிடையாது. அது மாதிரி தான் நேற்று மக்கள் காங்கிரஸ்ன்னு சொன்னவன் இன்னைக்கு முஸ்லீம் காங்கிரஸில் இருக்கிறார், இன்னைக்கு முஸ்லீம் காங்கிரஸ்னு நாளைக்கு மக்கள் காங்கிரஸில். இப்போ கிழக்கில் இது பொதுவாக மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக வெடிக்கும் எலெக்ஷன் நெருங்குற நேரத்தில். ஏன்னா முன்னாடி முஸ்லீம் காங்கிரஸோட இருந்த யார் இப்போ மக்கள் காங்கிரஸுக்கு வர்றாங்க, மக்கள் காங்கிரஸோட இருந்த யார் முஸ்லீம் காங்கிரஸுக்கு போகிறாங்கன்னு. ஆனால் இப்படி கட்சி தாவலையே ஒரு மிக பிரம்மாண்டமான மேடை அமைத்து இதை ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு நடத்திட்டு இருக்கிறாங்க கிழக்கில் நிறைய இடத்துல.
சமூகம் ஏமாற்றப்படுது தானே? ஏமாற்றப்படுவதில்லை, ஏமாந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் யோசிக்க வேண்டும். இது பார்க்கும் பொழுதே எவ்வொருவருக்கும் தெரியக்கூடிய ஒரு அப்பட்டமான ஏமாற்றல் என்பதை ஏன் மக்கள் விலகிக் கொள்ளவில்லை? ஏன் இப்படி நடக்கும் பொழுது அந்த கூட்டத்துக்கு ஏன் மக்கள் போகின்றார்கள்? ஏன் கைதட்டுகின்றார்கள்? ஏன் அதற்கு உதவி செய்கின்றார்கள்? ஏன் அதற்கு கூஜா தூக்குகின்றார்கள் என்ற கேள்வி எழும் பொழுது அப்படியான ஒரு கூட்டமும் எப்பொழுதுமே இருந்து கொண்டுதான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலும் முனாஃபிக்குகளுக்கு துணையாக மக்கள் இருந்தார்கள், பொய் நபிமார்களுக்கு துணையாக மக்கள் இருந்தார்கள். இப்படியான கூட்டம் எப்பொழுதுமே இருந்து கொண்டு தான் இருக்கும். அந்த கூட்டம் இருக்கட்டும், மிச்சம் மிகுதி இருக்கிற மக்களாவது விழித்து பார்த்து, ஏன் இப்படி செய்கிறீர்கள், ஏன் இதை செய்கிறீர்கள், நீங்கள் செய்யக்கூடியவர்களை நாங்கள் ஒதுக்கி வைப்போம் என்று சொல்லக்கூடிய அந்த மனப்பாங்கோ, அந்த உறுதியோ, அந்த பயமில்லாத அச்சமில்லாத தன்மையோ எங்களிடம் இல்லை. அது எப்படி சொல்லலாமா? முதுகெலும்பற்ற அரசியல்வாதிகளுக்கு முதுகெலும்பற்ற வாக்காளர்களுக்கு. முதுகெலும்பற்ற அரசியல்வாதிகளில் அவங்களுக்கு நல்ல முதுகெலும்பு இருக்குது. என்னத்துக்கு? தங்களோட சொந்தத்துக்கு சம்பாதித்து கொள்றதுக்கு, தங்களுக்கு வாசிப்பட்ட பக்கத்துக்கு சாய்ந்து கொண்டு அந்த இடத்துல எடுக்கிறது பகிரங்கமாக. ஒரு வெக்கமானம்க்கு இது ஒன்றும் இல்லாமல் இன்றைக்கு இந்த கட்சி, இந்த நாளைக்கு அடுத்த கட்சி மாறிக்கொண்டிருக்கிறார்கள். எனக்கு நினைவிருக்கிற நேரம் ஏசிஎஸ் ஹமீட் அவர்கள் சிரிமா பண்டார் நாயக்க பதவிக்கு வந்த நேரம், இவர் யூஎன்பி தோத்த நேரம், இவரை சிரிமா பண்டார் நாயக்க கூப்பிட்டார், நீங்கள் வாங்க எங்களோட பக்கத்துக்கு வாங்க, நாங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பதவி தரோம்ட்டு. இப்போ நானே கேட்டேன் மிஸ்டர் ஏசிஎஸ் ஹமீட், போகலாம் தானே அங்கிள், உங்களுக்கு அங்கே இருந்து நல்ல விஷயங்களை சாதிக்கலாம். இப்போ அவர் சொன்னார், மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? இவ்வளவு காலம் யூஎன்பியில் உள்ள கோட்பாடுகளை வச்சு நான் பேசி கொண்டிருந்துட்டு இன்றைக்கு நான் இதை விட்டுட்டு எஸ்எல்எப்பிக்கு தாவினா மக்கள் என்னை பற்றி என்ன நினைப்பார்கள்? அதுதான் அவருடைய நோக்கமாயிருந்து. அதாவது எனக்குன்ற ஒரு கோட்பாடு இருக்குது, எனக்கு ஒரு அடிப்படை கொள்கை இருக்குது, அந்த கொள்கையை பதவிக்காக விட்டு கொடுக்குற மனிதனாக அவர் இருக்கவில்லை. அதுதான் அன்றைய இருந்த அரசியல்வாதிகளுக்கும் இன்றைய உள்ள அரசியல்வாதிகளுக்கும் வித்தியாசம். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இருக்கிற இந்த சொசைட்டி, சமூகம் யாரை நம்பி அரசியலுக்குள்ளே இறங்குறதுங்கிற மிகப்பெரிய கொஸ்டினுக்குள்ளார இருக்கிறாங்க. உங்களுடைய பதில்களை பார்க்குற நேரத்தில் உண்மையிலே இப்பொழுது இருக்கின்ற அரசியல் தலைவர்கள் எதற்காக அரசியல் செய்கின்றார்கள் என்று அவங்களுக்கே தெரியாது. ஒரு மக்களுடைய பக்கத்தில் இருந்து நீங்கள் பார்க்குற நேரம் இந்த மக்களுக்கான தீர்வு இதுதான் அப்படின்னு எதையாச்சும் கொடுக்க முடியுமா உங்களால்? நாங்கள் முஸ்லிம்கள் வெகு காலமாக அந்த சிறந்த தலைவர்களுடைய காலத்துக்கு பிறகு பெரியதொரு தவறு செய்தேன். என்னையும் சேர்த்து தான் நான் சொல்லுவேன். அதாவது அதன் பிறகு வந்த அந்த அரசியல் ஒரு சகதி குட்டையாக கணிக்கப்பட்டது. எவ்வொருவரும் இந்த அரசியலுக்குள் போகக்கூடாது, போனால் அதே பழக்கம் நீங்களும் எடுத்துக்கொள்வீர்கள், நீங்களும் அதே ப்ரஷ்ஷினால் சாயம் தீட்டப்படுவீர்கள் என்ற அந்த கருத்து முஸ்லிம்களுக்கு இடையிலேயே அதிகமாக பரவி முஸ்லிம்கள் அந்த காலத்தில் தலைமைத்துவத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய மக்கள் இருந்தார்கள். ஆனால் அரசியலில் சேரக்கூடாது, ஏனென்றால் அரசியல் அவ்வளவு அசிங்கமான, மோசமான, அருவருப்பான ஒரு நிலையை அடைந்து விட்டது என்று சொல்கிற அந்த நிலை வரும் பொழுது இயலுமானவர்கள் விலகினார்கள். அங்குதான் நாங்கள் பிழை விட்டோம். முன்னின்று சில மனிதர்கள் முன் வந்திருக்க வேண்டும். நாங்கள் இதை எடுத்து சரியான முறையில் செய்வோம். சரி, ஒரு முறை அல்லது 2 முறை தேர்தலில் தோற்றாலும் பரவாயில்லை, நாங்களும் நல்லது செய்யக்கூடியவர்கள், நேரானவர்கள் இருக்கின்றோம் என்ற அந்த நிலைப்பாட்டை உறுதியாக்கக்கூடிய எவரும் முன்வரவில்லை. அதுதான் மிகவும் கவலையான விடயம். இப்பொழுது அப்படியான சில முயற்சிகள் செய்யப்பட்டு கொண்டு வந்தாலும் அது தலையெடுத்து உருவாகி ஒரு தலைமைத்துவம் எடுப்பதற்கு சில காலம் போகும். திடீரென்று அல்லாஹு தாலா ஏதாவது ஒரு பெரியதொரு மாற்றத்தை கொண்டு வந்தாலே அல்லாமல் இப்பொழுது இருக்கின்ற அரசியல் நிலைப்பாடு, அரசியல் பழக்க வழக்கங்கள் மாறுவது என்பது பெரியதொரு டால் ஆர்டர்.
இப்போ இருக்கிற இந்த முழுமையான கட்டமைப்பு மாறணும். மாறணும், அப்சல்யூட்லி டோட்டலி மாறணும். மாறும் 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 மாத்திரம்னு சொல்லி கொண்டு தலைவர்கள் வாராங்க. வந்து வந்து பதவி எடுத்த உடனே இல்லை பழைய குருடி கதவை திரடின்னு அதே இதுக்குத்தான் போகிறாங்க. எத்தனை பேர் வந்தாங்க, எக்ஸிக்யூட்டிவ் பிரசிடென்ட்ஷிப் இல்லாமல் ஆக்குவோம்னு சொல்லியே வாக்குறுதி கொடுத்தவர்கள் தான் எல்லாருமே. வந்த உடனே மாறினாங்க. முஸ்லீம்களை பொறுத்த மட்டிலும் எந்த பக்கத்துக்கு அவர்களுக்கு பதவி கிடைக்குமோ பணம் கிடைக்குமோ அதுக்கு வந்தாங்க. சரி, பதவி பணம் கிடைக்கிறேன்னு வந்து அந்த பதவி பணம் கிடைத்த உடனே அதை கொண்டாவது அவர்கள் மக்களுக்கு சேவைகள் செய்திருந்தால் அட்லீஸ்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அதுவும் செய்யலை. ஆனால் இப்படி நகரக்கூடிய இந்த நாட்களுக்குள்ளார நீங்கள் சொன்ன மாதிரி அடுத்த அரசியலில் முஸ்லிம்கள் பகடைக்காய்களாக பயன்படுத்தப்படலாம். ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒவ்வொரு சமூகம் பகடைக்காய்களாக பயன்படுத்தப்படும். ஒரு காலத்திலே தமிழர்களை பயன்படுத்தினார்கள். கடந்த பல தேர்தல்களிலே முஸ்லிம்கள் தான் பகடைக்காய்களாக பயன்படுத்தப்படுகிறார்கள். அதுதான் யதார்த்தம். மீண்டும் இதற்காக வரையப்பட்ட ஒரு ஸ்கிரிப்ட் இப்பொழுது நாட்டுக்குள்ளே அரங்கேறி கொண்டிருக்கிறது. 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இந்தியாவிலே வைத்து, குஜராத்திலே வைத்து. இந்த 4 பேரினுடைய வரலாறு என்ன என்பது ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கும் தெரியும். குறிப்பாக மாளிகாவத்தைக்குள் இறங்கி ஒரு 3 பேருடன் பேசினால் இவர்கள் எவ்வாறான காரியங்களில் இருந்தார்கள் என்பது மக்களுக்கு புரியும். இந்தியாவினுடைய ஊடகங்கள் மட்டும்தான் இவர்கள் ISISோடு சம்பந்தப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்குது. ஆனால் இலங்கையினுடைய எந்த அரச நிறுவனங்களோ உத்தியோகபூர்வமாக அவர்கள் ISISோடு தொடர்பு பட்டவர்கள் என்று இதுவரைக்கும் எங்கேயுமே சொல்லவில்லை. மாறாக இதற்கு முன்னால் எத்தனையோ பிரச்சனைகள் தொடர்பாக அதிலே இருக்கின்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சிலர் மாணிக்கக்கல் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். சிலர் ஐஸ் போதைப் பொருளை தன்னகத்தை வைத்திருந்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சிலர் பிட்பாக்கெட் அடித்ததுக்காக கைது செய்யப்பட்டவர்கள் கூட அதில் இருக்கிறார்கள். இன்னொருவர் நாட்டாமை தொழில் செய்து இப்பொழுது நாட்டாமைகளுக்கு தலைவராக இருக்கின்ற அதிலே ஒருவர் இப்பொழுதுதான் முதன்முறையாக இந்தியாவுக்கே சென்றிருக்கின்றார். அதில் ஏற்கனவே 35 தடவைகளுக்கு மேல் சென்றவர்கள் சாக்லேட் கொண்டு வர்றது, சாரி கொண்டு வர்றது, சிம்பிளாக சொன்னால் இந்த குருவி வேலை பண்ணுறதுன்னு எடுக்கலாம். ஏர்போர்ட்டில் சாமான் அங்கே இங்கே எடுத்து கொடுக்கறதுன்னு எடுக்கலாம். இவர்களினுடைய இந்த விவகாரம் மிகப்பெரிய அளவிலே பூதாகரமாக வெடித்த நேரத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் சரத் வீரசேகர எந்திரிச்சு பேசுகிறார். இப்படி கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க, ISIS சித்தாந்தங்கள் இலங்கைக்குள்ளே இல்லாமல் இல்லை, மிகப்பெரிய அளவில் இது பேசப்படுது அப்படின்னு. இன்னொரு பக்கத்தில் மதுரவி தானகி நாடாளுமன்றத்துக்குள்ளே எழும்பி பேசி சொன்னார், நியூ டெரரிசம்னு ஒன்று உருவாகிட்டு இருக்குது. இதே முஸ்லிம் தீவிரவாதிகள், என்னுடைய வார்த்தைகள் அல்ல அவருடைய வார்த்தைகள், முஸ்லிம் தீவிரவாதிகள் ட்ரோன் தாக்குதல் கூட நடத்தலாம், ஆளில்லா விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தலாம், இதனை விட நாங்கள் அவதானமாக இருக்க வேண்டும் என்று. ஜனாதிபதி தேர்தல் நெருங்கிட்டு இருக்குது. மீண்டும் பகடைக்காய்களாக பயன்படுத்தப்படுற நேரத்தில் அதே சரத் வீரசேகர பேசி உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எந்திரிச்சு பேசினது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸினுடைய தலைவர் ரவுஃப் ஹக்கீம். ஆனால் இது தொடர்பாக குறைந்தது சரியான விசாரணைகளையாவது செய்யுங்கள் என்று ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. ஏன் இப்படியான தலைவர்கள் நாடாளுமன்றத்தில் இருக்கணும்? இதுதான் எங்களுடைய தலைவிதி. ஏனென்றால் நாங்களே எங்களுடைய தலையில் வாரி போட்டு கொண்ட மண் என்று சொல்லலாம். எத்தனை வருடங்களாக இதையே செய்து கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுடைய மையத்துகள் எரிக்கப்படும் பொழுது பேசவே பேசாத இவர்கள் எல்லாம் முடிந்து பிறகு அதை கொண்டு போய் அங்கே கிழக்கில் அடக்கலாம் என்ற இது வந்ததன் பிறகு பாராளுமன்றத்தில் எழும்பி பேசுகிறார்கள். ஆனால் அந்த நேரம் அந்த இதுக்கே நான் குறிப்பும் போட்டேன், லிட்டில் டூ லேட் நோ மிஸ்டர் ரவுஃப் ரைட் என்று நான் போட்டேன். ஏனென்றால் அவ்வளோ காலம் பேசாதவர் எல்லாம் தீர்ந்ததுக்கு பிறகு எழும்பி பெரிய ஒரு பேச்சு ஒன்று கொடுக்குறார் பார்லிமெண்ட்டில். அதங்காட்டியும் வாயே திறக்கலை. இது அவங்க அல்லாஹு தஆலா சொல்கிறான், அவர்கள் யஹாதியுன் அல்லாஹ் வல்லதீனாமனு வமா யஹ்தவுன இல்லா அன்ஃபுஸஹும், அவர்கள் அல்லாஹ்வையும் மனிதர்களையும் ஏமாற்றுகின்றோம் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களையே தான் அவர்கள் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் தெரியும் அவர்கள் செய்வது பிழை என்பது தெரியும், தவறு என்பது தெரியும், இது ஒரு வெட்கக்கேடான ஒரு சிரிப்புக்குள்ள விடயம் என்றும் தெரியும். ஆனாலும் செய்கின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு இதுதான் தெரிந்த ஒரே விடயம்.
அவர்களுக்கு எதை செய்ய வேண்டும் எதை செய்யக்கூடாது என்ற விடயம் அவர்களுக்கு தெரியவில்லை. அல்லது தெரிந்தும் சொல்லுவார்கள், எருமை மாட்டுக்கு மேலே மழை பெய்ந்தால் எருமை மாட்டுக்கு அது விளங்காது. எனவே அவர்களுக்கு அது ஒரு பிரச்சனையும் அல்ல, கஷ்டமும் இல்லை. ஆனால் அது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம் என்ன? அவர்களுக்கு ஓட்டு போட்டு திருப்பியும் அவர்களை கொண்டு வந்து கதிரையில் உட்கார வைக்கின்ற நாம் பொதுமக்கள் தான் உண்மையான காரணம். ஆனால் இதில் இந்த விஷயத்தில் இந்த ISIS சித்தாந்தங்கள் இன்னும் இருக்குது. அதோட தொடர்பு பட்ட இந்த 4 பேர் தான் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் பிஜேபியினுடைய அரசியல் சித்தாந்தங்கள் பகிரங்கமாக தெரிஞ்ச விஷயம். அவங்க எதை யூஸ் பண்ணி எங்கே அரசியலுக்கு வர்றாங்கன்னு. பிஜேபியினுடைய அதே அத்தனை சித்தாந்தங்களையும் அதே ப்ளூ பிரிண்ட்டை வச்சு அரசியல் செய்யக்கூடிய ஒரு கட்சி நம்ம நாட்டுக்குள்ளே இருக்குது. அவர்களுடைய சோஷியல் மீடியா கம்பெயின் எப்படி இருந்ததோ அதே கலரில் போஸ்ட் செஞ்சு இங்கே போஸ்ட் பண்ணுற சில அரசியல் கட்சிகளும் இருக்குது. அந்த அரசியல் கட்சி என்னங்கிறத பகிரங்கமாக விரைவில் சொல்லுவோம் நம்ம வெளியில். ஆனால் அவர்கள் பகடை காய்களாக இந்த 4 பேரையும் பயன்படுத்துகின்ற பொழுது அதற்கு எதிராக பேசுவதற்கு கூட திராணியற்றவர்களாக இந்த தலைவர்கள் மாறிவிட்டார்கள். எனக்கு தெரிஞ்ச வகையில் பாராளுமன்றத்தில் முஷாரஃப் முத்துரபின் மட்டும் எழுப்பி பேசியிருந்தார், இது அரசியல் பகடை காய்களாக்க வேண்டாம், இது பிரச்சனை உண்மையாக இருந்தால் உடனடியாக இலங்கை அரசாங்கம் இது தொடர்பாக விசாரணை செய்யணும் அப்படின்னு. இலங்கைக்குள்ள உண்மையில் இந்த ISIS சித்தாந்தங்கள் மீண்டும் உருவெடுக்குதா இலங்கைக்குள்ள உங்களுடைய பார்வையில்? அல்லாஹு ஆலம். அது இவர்கள் இந்த விஷயத்தை கொண்டு வரும் வரையில் இந்த ஒரு விடயம் அது பற்றியான ஒரு எந்த ஒரு விதமான சமீட்சை கூட இருக்கவில்லை. அல்லாஹு ஆலம். இருக்குதா இல்லையாண்டு எங்களுக்கு சொல்லலாது. ஆனாலும் இதுக்கெல்லாம் காரணம் இந்த விடயத்தை பற்றி பேசாமல் இருக்க வேண்டும் என்று முஸ்லிம் அரசியல்வாதிகள் இருப்பதற்கான காரணம், அவர்களுக்கு இடையிலேயே சில ஒப்பந்தங்கள் இருக்கலாம். நாங்கள் இதை பேசுவோம், நீங்கள் பேச வேண்டாம். ஏனென்றால் முஸ்லிம் அரசியல்வாதிகள் இதை பேசி இருந்தால் இது ஒரு பெரிய விடயமாக எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கும். முஸ்லிம்களுக்கு எதிராக நீங்கள் செயல்பட வேண்டாம் என்று. நீங்கள் சொல்வது ஒரு வேலை சரியாக இருக்கும். ஏன்னா என்னோடய லைஃப்பில் நான் இவ்வளோ நாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீமினுடைய பேச்சுக்களை வளமையாக கேட்டுட்டு வர்ற ஒருத்தன், ஆனால் ஒரு இடத்துல கூட இந்தியாவுக்கு எதிராக பேச மாட்டார். ஒருவேளை அவ்வளோ பந்தம்னு நினைக்கிறேன் இந்தியாவோட. எங்கே எதை பேசினால் என்ன வாசி கிடைக்கும் என்பது எல்லா அரசியல்வாதிகளுக்கும் நன்றாக தெளிவாக தெரியும். அது எல்லோருக்கும் தெரிந்த விடயம்தான். ஆனாலும் இதில் மிகவும் கவலையான விடயம் என்னென்றால், இலங்கையில் உள்ள முஸ்லிம் அல்லாதவர்கள் மிக இலகுவாக இந்த பக்கம் அந்த பக்கம் ஆட்டப்படக்கூடியவர்கள். ஒரு வார்த்தையால், ஒரு செயற்பாடால், இல்லாவிட்டால் நான் என்னுடைய சிங்கள நண்பர்கள் ஆயிரக்கணக்கில் இருக்கிறார்கள். அவர்களிடமெல்லாம் நான் சொல்லுவது, சரி டாக்டர்ஸ் வரணும் சொல்லுது, வந்த கொத்து வந்தேன்னு சொன்னால் சரி, நான் சாப்பிட்டு பிள்ளை பிறக்காமல் இருக்க வைக்கிறேன்னு சொல்கிற சாத்தியம் ஒரு குலிசர். ஆனாலும் வந்த பிரேசியர், வந்த அண்டர்வியா, இதெல்லாம் வச்சு இப்படி பிள்ளைகள் பிறக்காமல் வைக்கிறேன்னு சொல்கிற நேரம் டாக்டர்ஸ் ஆகின நீங்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? முஸ்லீம் அல்லாதவர்கள் என்ன செஞ்சு கொண்டிருந்தீங்க? டாக்டர் ஷாஃபியை பற்றி பேசுகிற நேரம் எந்த ஒரு டாக்டருக்கும் தெரியும், டாக்டர் ஷாஃபி தனியே ஒரு இருட்டறையில் இருந்து கொண்டு இந்த ஆப்ரேஷனை பண்ணல. அவர் மட்டும்தான் அந்த இடத்துல ஒரு முஸ்லீமாக இருந்திருப்பார். சுற்றி இருந்த எல்லாருமே நான் முஸ்லீம் சிங்களாக்களாக தான் இருப்பாங்க. நர்சஸ் இருப்பாங்க, அட்டண்டன்ஸ் இருப்பாங்க, லேபர்ஸ் இருப்பாங்க, அசிஸ்டன்ட் டாக்டர் ஒன்று இருந்திருப்பார், நர்சட்டிஸ்ட் இருப்பார். இவங்க எல்லாருமே என்ன பார்க்காம கண்ணை மூடிக்கொண்டா இருந்தாங்க. எல்லாருக்குமே தெரியும் அது பச்சை பொய் என்று. ஆனால் ஏன் ஒருவர் கூட பேசலை? அதுதான் நீங்கள் உள்ள மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜுங்கிட்ட. ஏனென்னா இன்றைக்கு பேசுகிறாங்க, இன்றைக்கு எல்லாரும் அதை பேசுகிறாங்க, அப்படி செஞ்சுருக்கெல்லாம் செஞ்சு அப்படின்னு யூடியூப்லாம் இன்றைக்கு நான் முஸ்லீம்ஸ் பேசுகிறாங்க. அன்றைக்கு ஏன் பேசலை? ஏன் 90% மனிதர்களும் வாய்ப்புத்தி கொண்டு இருந்தாங்கன்னு சொல்கிற நேரத்துக்கு நான் நிறைய பேரும் சில நேரம் டாக்டர்ஸ்கிட்ட கேட்டிருக்கிறேன், சில நேரம் கம்பெனி டிரெக்டர்ஸ்கிட்ட கேட்டிருக்கிறேன், சில நேரம் ப்ரீவேலக்காரங்கள்ட்ட எல்லாம் கேட்டிருக்கிறேன். அவங்களாம் சொல்லுவாங்க, நாங்கள் அதை நம்பினோம். சரி, சாதாரண மனிதன் சொல்லலாம், ஒரு டாக்டர் சொல்லலுமா, நம்பினோம்னு சொல்லலுமா? ஆப்வியஸ்லி தெரியும் தானே, அப்படி நடக்கவே இல்லாதுன்னு தெரியும். இன்றைக்கு சொல்கிறாங்க. அப்போ அன்றைக்கு சொல்லலை, இட்ஸ் டூ லேட். அதே மாதிரி ஏற்கனவே அரசியலால் ஒரு பக்கம் சொசைட்டி அனாதையாக்கப்பட்டு இருக்கிற நேரத்தில்
சொசைட்டிக்குன்னு எழுதப்பட்ட சொத்துக்கள், சமூகத்துக்குன்னு எழுதப்பட்ட சொத்துக்கள். அது தொடர்பான மீட்டிங்ஸ் வர்ற நேரம் நிறைய இடங்களில் உங்களை பார்க்கக்கூடியதாக இருக்குது. கஃபூரியா விஷயமா இருக்கலாம், கல்லெலிய முஸ்லீம் மகளிர் அரபு கல்லூரியினுடைய விஷயமா இருக்கலாம், தெய்வ பாபக்கர் மஸ்ஜிதினுடைய விவகாரமாக இருக்கலாம். இப்படி நிறைய சொசைட்டிக்காக எழுதப்பட்டு சமூகத்தினுடைய நலனுக்காக எழுதப்பட்ட சொத்துக்கள் இன்னைக்கு பறிபோயிட்டு இருக்குது. சுய லாபங்களுக்காக துரோகிகளும் கேவலமானவர்களும் அதை கையகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய பார்வையில் தலைவர்கள் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க? இந்த தலைவர்கள் என்ன செய்கிறார்கள், என்ன செய்வார்கள்னு சொல்லி யோசிக்கிறதுக்கு நாங்கள் டைம் விடுறதே யூஸ்லெஸ். எங்களோட நேரத்தை அநியாயமாக்குற விஷயம். அவர்கள் எதுவும் செய்ய போவதும் இல்லை, செய்யவும் மாட்டார்கள். செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் கூட இல்லை அவர்களுக்கு. வெறுமனே ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டால் அப்படி செய்ய வேணும், இப்படி செய்ய வேணும், செய்யத்தான் வேணும் என்று அவர்கள் பேசும் பொழுது அடிப்படையில் என்ன இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸில் நடக்கின்றது என்பது கூட அவர்களுக்கு சரியாக தெரியவில்லை. ஏனென்றால் இப்போ நாங்கள் அந்த விஷயங்களை கவனமாக தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம், என்ன நடக்குது என்று. அது கூட பார்க்க வேண்டும் என்ற அவசியமோ ஆர்வமோ கூட இல்லாமல் பேசும் பொழுது மடத்தனமான கதைகளை கூட சொல்லுகிறார்கள். நான் அப்படியான கூட்டங்களில் இருந்து கேட்டிருக்கிறேன். இது என்ன சொல்கிறார், இவருக்கு விளப்பமே இல்லையாண்டு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணம் ஒரு விதத்தில் எங்களோட சமுதாயமும் பலவிடங்கள் நாங்கள் தவறு விட்டிருக்கிறோம். இந்த இன்ஸ்டிடியூட், பெரிய இன்ஸ்டிடியூட்ஸ் இவை வக்குஃப் செய்யப்படவில்லை. வக்குஃப் போர்டு உருவாக்கப்பட்டதன் பிறகு வக்குஃப் செய்யப்பட்டிருக்க வேண்டும். அதை பற்றி நாங்கள் கவனிக்கலை. நம்ம டாக்டர், இப்போ இந்த அத்தனை வக்குஃப் சொத்துக்கள் சம்பந்தமாக, வக்குஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் சம்பந்தமாக எனக்கு தெரிஞ்ச வகையில் வக்குஃப் போர்டில் கூட ஒரு ப்ராப்பர் டாக்குமெண்ட் கிடையாது. ஸ்ரீலங்காவில் எவ்வளோ வக்குஃப் செய்யப்பட்ட சொத்துக்கள் இருக்குதுன்னு எம்ஆர்சியை என்ன பண்ணுறாங்கன்னே தெரியல. எங்களுக்கு இதற்காக குரல் கொடுக்க தானே முடியும். ஆனால் கட்டமைப்பு ரீதியில், டாக்குமெண்ட்ஸ் ரீதியில் அது செய்கிறதுக்கு தானே முஸ்லீம் சமய பண்பாட்டு அலுவல்கள் திணைக்களம் இன்னொன்று அமைச்சு, அதுக்கு கீழே வக்குஃப் சபை இன்னொன்று அமைச்சு இவங்க இருக்கிற நேரம் ஏன் இதை பண்ணாமல் இருக்கிறாங்க? அது அவங்கள்ட்ட தான் கேட்க வேணும். ஆனாலும் எங்கள் சமுதாயத்திலும் நிறைய பிள்ளைகள் இருக்குது. அதாவது சில விஷயங்கள் கட்டாயம் செய்து தான் ஆக வேணும்னு இருக்கிற விஷயத்தை யாரோ செய்யட்டும், எவரோ செய்யட்டும், என்னுடைய பொறுப்பில்லை என்று சொல்லி எல்லாரும் விட்டுட்டு இருக்கிறோம். அப்படி இல்லாமல் சில விஷயங்கள் அட்லீஸ்ட் முதல் கஃபூரியா பிரச்சனை தொடங்கின நேரமே மற்ற மദ്രസാக்களை பார்த்து கல்லலி இதுகள் எல்லாத்துலேயும் இருக்குதான்னு கேட்டு உடனடியாக அதுக்கான ஏற்பாடுகளாலும் செய்திருக்கணும் சமுதாயம். அந்த தலைமுறை அந்த நேரமே கல்லலியல் பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனாலும் சமுதாயத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்குது தானே. சமுதாயம் என்றால் யாருன்னு கேட்டோன்னே தான் பிரச்சனை. அரசியல்வாதிகள் செய்ய மாட்டாங்க, ஜமியத்துல் உலமா எந்த நேரமும் இதுக்கு முன் வர மாட்டாது. அப்போ இது யார் செய்வது? முஸ்லீம் கவுன்சில் செய்கிறதா, நேஷனல் ஷூரா கவுன்சில் செய்கிறதா, அல்லது முஸ்லீம்களுக்கு இடையில் ஒரு தலைமைத்துவம் என்று சொல்லி உண்டில்லை. அதுதான் எல்லாத்துடையுமே பிரச்சனை. எதை எடுத்தாலும் கடைசியில் போய் நிற்கிறது அந்த பிரச்சனையில் தான். தலைமைத்துவம் ஒருவர் அல்லது ஒரு கூட்டம் அல்லது ஒரு ஆர்கனைசேஷன் சொன்னால் இந்த விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்வதை எல்லோரும் கேட்கக்கூடிய, அடிபணியக்கூடிய ஒரு தலைமைத்துவம் ஒன்று ஏற்படுத்தப்படவில்லை. எல்லாரும் இதை சொல்லிக்கொண்டே இருக்கிறோம். தலைமைத்துவம் இல்லை 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறோமே தவிர யார் பூனைக்கு மணி கட்டுறது என்று சொல்கிற விஷயத்தில் இன்னுமுமே எல்லாரும் இன்னொருத்தர் கட்டட்டும்னு பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுக்கு என்னதான் தீர்வு? ஒரு பக்கம் அரசியலிலே அனாதைகள், தலைவர்கள் இப்படி பிரச்சனைன்னு நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம், பேசுகிறோம், ஏதோ ஒரு கருத்தை வெளியில் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம், அந்த கருத்து மூலமாக ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாகணும்னு நினைக்கிறோம். யாரு தான் இதை சரி பண்ணுறது? யார் செய்கிறதுன்னு சொன்னால் இன்றைய இளைய தலைமுறை தான் செய்யலாம். இளைய தலைமுறையில் சிலர் இதற்கு முன் வர வேண்டும். எப்படி? இந்த அறகலையம் மூலமாக அந்த ஆனானப்பட்ட சக்தி வாய்ந்த பிரசிடெண்ட்டாக இருந்த ஒருவரையே விரட்டேலுமாக இருந்தால் அது இளைஞர்களுடைய பலம். முஸ்லீம் இளைஞர்களுக்கு இடையிலே நிறைய பேர் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான எண்ணங்கள், இந்த மாதிரியான நோக்கங்கள், இந்த மாதிரியான எதிர்பார்ப்புகள் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் ஓரிருவராவது அல்லது ஒரு கூட்டமாவது
4-5 பேராவது சேர்ந்து முன் வர வேண்டும். நாங்கள் எங்களுடைய சமுதாயத்துக்கு தலைமைத்துவத்தை உருவாக்குவோம். இன்றைக்கு நாளைக்கு முடியாவிட்டாலும் இன்று தொடங்கினால் இன்னும் 10 வருடங்களிலாவது தலைமைத்துவம் நேர்மையான, அல்லாஹ் தாலாவுக்கு பயந்த, இந்த குறிப்பிட்ட பாலிசிஸ், குறிப்பிட்ட நம்பிக்கை, குறிப்பிட்ட கோட்பாடுகளை கொண்ட, விலை போகாது, காசுக்கு விலை போகாத மற்றும் சமுதாயத்துக்கு நன்மை செய்ய முடியும், செய்ய வேண்டும், செய்ய முடிந்ததை நான் செய்ய வேண்டும் என்ற அந்த நோக்கம் உள்ள சில இளைஞர்கள், பெண்களாக இருக்கலாம், ஆண்களாக இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனாலும் அந்த இளைஞர்களை நாம் உருவாக்க வேண்டும். இதுக்கு பிறகு பிறந்து வருகின்ற பிள்ளைகளாக இருக்க முடியாது. இன்று இருக்கக்கூடிய 25 வயது முதல் 40-45 வயதில் இருக்கக்கூடிய சிலர் முன் வர வேண்டும். நான் செய்கின்றேன் இன்ஷா அல்லாஹ். எல்லாம் அல்லாஹு தாலாவோட கையில் இருக்குது. வான் லைசலில் இன்சானி இல்லாமாசா. நீங்கள் எதை செய்ய நினைக்கிறீர்களோ அல்லாஹு தாலா அதை செய்ய வைப்பான், செய்து தருவான், செய்து முடிப்பான். ஆகவே அப்படி நினைக்கக்கூடிய சில தலைவர்கள், சில இளைஞர்கள், சில முன்னோடிகள் உருவாக வேண்டும். நமது சமுதாயம் அவர்களை உருவாக்க வேண்டும். மீண்டும் அதே கேள்விதான், பூனைக்கு மணி காட்டுவது யார்? பூனையாக தானாக வந்து மணி கட்டி கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த கருத்துக்கள் அத்தனையும் பார்க்கின்ற பொழுது இந்த அரசியலாக இருக்கலாம், வகுப் சொத்துக்களாக இருக்கலாம், மரீனா தாஹா ரிஃபாய் அப்படிங்கிற டாக்டர் ஏன் இதை பேசணுங்கிற ஒரு கொஷன் சொசைட்டிக்குள் உருவாகும். இவ ஏன்டா இதை பேசுகிறா அப்படின்னு முகத்தை பார்க்காமல் கருத்தை பார்க்கின்றவர்களுக்கு இது நிச்சயம் புரியும் என்று நினைக்கின்றேன். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இந்த தகவல்களை தந்திருந்தீர்கள். மிக்க நன்றி உங்களுக்கு. நன்றி. நான் சஃபார். சந்திக்கலாம் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில். உயர்கல்வித்துறையில் 15 வருடங்களை நிறைவு செய்த பம்பலப்பிட்டிய அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸில் புதிய வகுப்புகள் ஆரம்பம். முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி, உளவியலும் உளவளத்துணையும், கணனி, ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநெறிகளுடன் HND, டிகிரி, மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் இலங்கை பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்டு கல்வி அமைச்சின் கீழ் 3ஆம் நிலை தொழிற்கல்வி ஆணைக்குழுவினால் பதியப்பட்ட அமேசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ். மேலதிக விவரங்களுக்கு 0765 204 604 www.amazoncollege.lk